இந்தியா அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலை அங்கீகரித்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி தாம் பிறந்ததை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி தமது இஸ்ரேல் வருகை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அக்டோபர் 7 தாக்குதலைப் போல் இந்தியாவில் நடந்த மும்பை தாக்குதலை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி, இந்தியாவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஐநா சபை ஒப்புதல் வழங்கிய காசா அமைதி முன்முயற்சியை இந்தியா ஆதரிப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, முதல் உலகப் போரின் போது இங்கு 4000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்ததையும் நினைவு கூர்ந்தார். விரைவில் உலகின் முதல் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கும் என்றும், அண்மையில் இந்தியா பல முக்கிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேலில் ஆயுர்வேதம் குறித்த ஆர்வம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவிற்கு வருமாறு இஸ்ரேல் இளம் தலைமுறையினருக்கு அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் அவர் இந்தியா இஸ்ரேலுக்கான நாடாளுமன்ற நட்புக்குழு அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டி இந்தியா வருமாறு இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.